ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தசம எண்களின் பெருக்கல் வகுத்தல் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தசம எண்களின் பெருக்கல். அதில் ஃபஸ்ட்டு கணக்கு நான் கொடுத்துருக்கு பாருங்கள். 1.5ஐயும் 2.3ஐயும் பெருக்கணும். இப்போது இந்த பெருக்கல் தசம எண்களின் பெருக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ புள்ளி வரும் இல்லையா, அந்த புள்ளியை மறந்துட்டு பெருக்குங்க. கடைசியில் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சாதாரண பெருக்கல் மாதிரியே போட போகிற பாருங்கள். அந்த புள்ளியை விட்டுட்டு இப்போ பெருக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 3 எடுத்து 5ஆல் பெருக்கணும். அதுக்கப்புறம் 3 எடுத்து 1ஆல் பெருக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 2ஐயும் இதாலையும் பெருக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 3ஆல் 5 பெருக்கிறோம். 3 15, 15க்கு 3 15ன்னு வருது. 15ல் 5 மட்டும் நம்ம இங்கே போட்டுட்டு 1 நான் மிச்சம் வைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 மிச்சம் 1 இருக்கிறது என்ன பண்ணணும், கூட்டிக்கணுமா? அதுதானே பெருக்கல். அப்போது 3 அது கூட இந்த மிச்சம் வச்சு 1 கூட்டுறோம். அப்போ கூட்டணும் அப்படின்னா 4. அதுக்கப்புறம் 2ஆல் இந்த 2 நம்பரையும் பெருக்கணுமா? இப்போ 2 5 10. 10ல் நம்ம இப்போ 10 வருது அப்படின்னா 0 நம்ம இங்கே போட்டுட்டு 1 மிச்சம் வைப்போமா? அப்போ அந்த 0வை எங்கே போடணும், ஒரு ஸ்தானம் தள்ளி போடணும். அப்போது இந்த 4க்கு நேராக நான் 0வை போடுறேன். 1 மிச்சம் இருக்குது. 2 2 கூட 1 கூட்டணும் அப்படின்னா 3. இப்போ என்ன பண்ணணும், பெருக்கி போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே கூட்டலாமா? இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட்டணுமா? 1 5 5, அதாவது 5 இங்கே 5 இருக்குது. அப்படியே 5 நான் போட்டுட்டேன். 4 0வையும் கூட்டணும் அப்படின்னா 4 தான் வரும். அடுத்து 3, அதையும் நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ தான் இந்த புள்ளியை நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம். புள்ளி பாருங்கள், எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஸ்தானம், இங்கேயும் ஒரு ஸ்தானம். அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், மொத்தமாக 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 ஸ்தானம் தள்ளி நான் இங்கே புள்ளி வச்சேன். அப்போ ஆன்சர் என்ன, 3.45. அடுத்து 2வது கணக்கு பாருங்கள். இப்போ இதையுமே பெருக்கலாமா? அதே மாதிரி புள்ளியை மறந்துட்டு பெருக்கிறோம், அவ்வளோதான். இப்போது 6ஐயும் 5ஐயும் ஃபஸ்ட்டு 6 எடுத்து இந்த எல்லா நம்பரையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் 4 எடுத்து எல்லா நம்பரையும் பெருக்க போகிறோம். 6ஐயும் 5ஐயும் பெருக்கினா 6 5 30. 30க்கு 0 போட்டாச்சு. மிச்சம் 3 பேலன்ஸ் வச்சாச்சு. அடுத்து 6 8 48. 48 கூட ஒரு 3 கூட்டணும் அப்படின்னா 51. 51க்கு 1 போட்டுட்டு 5 நான் மிச்சம் வச்சுட்டேன். அடுத்து 6 2 12. 12 கூட ஒரு 5 கூட்டினா 17. ஓகேவா? அடுத்து 4ஆல் இது எல்லாத்தையுமே பெருக்க போகிறோம். 4 5 20. 20க்கு 0 போட்டுட்டு மிச்சம் 2. 4 8 32. 32 கூட ஒரு 2 கூட்டணும் அப்படின்னா 34. 34க்கு 4 போட்டு மிச்சம் 3. 4 2 8. 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11. இப்போ இதெல்லாமே கூட்டலாமா? இங்கே 0 இருக்குது. 0 அப்படியே போட்டாச்சு. 1ஐயும் 0வையும் கூட்டினா 1 தான் வரும். 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11. 11க்கு 1 போட்டு மிச்சம் 1 இங்கே மேலே வைக்கலாமா? இப்போ 1 2 3. அடுத்து இந்த 1 நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ சரி, இப்போ புள்ளி பார்க்கலாமா? இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஆன்சரில் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 13.110. அடுத்து பாருங்கள், 3வது கணக்கு 0 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதையுமே பெருக்கலாமா? எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான். எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி, 0 வந்தாலும் சரி, எந்த நம்பர் வந்தாலும் சரி, எப்பவும் போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போது 7ஐயும் 3ஐயும் பெருக்கணுமா? 7 3 21. 21க்கு 1 போட்டாச்சு. 2 மிச்சம் வச்சாச்சு. அடுத்து 3ஐயும் 0வையும் பெருக்கணும். 3ஐயும் 0வையும் பெருக்கணும். அதாவது கூட்டும்போது 3ஐயும் 0வையும் கூட்டினா 3 தான் வரும். என்ன நம்பரோட கூட்டுறமோ அந்த நம்பர் தான் வரும். ஆனால் பெருக்கல்ல எந்த நம்பரோட 0வை பெருக்கினாலும் 0 தான் ஆன்சராக வரும். அப்போது இங்கே 0 கூட 3 பெருக்கும்போது 0 தான். ஆனால் இங்கே 2 மிச்சம் இருக்கு இல்லையா, அப்போ 0 கூட இந்த 2 கூட்டுங்க. கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ, 2ன்னு வரும். அதுக்கப்புறம் 3 12. அடுத்து 0வால் இது எல்லாத்தையுமே பெருக்கணும் அப்படின்னா 0வால் எந்த நம்பரை பெருக்கினாலும் 0 தான் இல்லையா? அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கிருந்து இப்போ 3 நம்பர் இருக்குது. அப்போ 3 0 3க்குமே 7 கூட பெருக்கும்போது 0, 0 கூட பெருக்கும்போது 0, 4 கூட பெருக்கும்போது 0. அடுத்து 2ஆல் பெருக்கலாமா? 2 7 14. 14 இதை இங்கே போடணும். இதே மாதிரி இங்கே எப்படி ஒரு டிஜிட் தள்ளி கீழே போட்டோம், அதே மாதிரி இங்கேயும் 1 தள்ளி தான் கீழே எழுதணும். அப்போது 7 2 14. 14க்கு நான் 4 மிச்சம் 1 வச்சுட்டேன். 2ஐயும் 0வையும் பெருக்குனா 0 தான் வரும். இப்போ அது கூட இந்த 1 கூட்டும்போது 1ன்னு வரும். 4 2 8. இப்போ இதெல்லாமே கூட்டலாமா? இங்கே 1, 2ஐயும் 0வையும் கூட்டினா 2, 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6, 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2,
இங்கே 8. சரி, இப்போ புள்ளி எத்தனை ஸ்தானம் தள்ளி வைக்கணும்? இங்கே 1 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ ஆன்சரில் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. ஆன்சர் என்னது? 82.621. அடுத்து 4வது கணக்கு பாருங்கள். இது நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ 3வது கணக்கில் 0ங்கிறது இடையில இருந்தது, அப்படியே பெருக்கி போட்டோம். இப்போ இந்த 4வது கணக்கில் பாருங்கள், இங்கே 0ங்கிறது முன்னாடி இருக்குது, அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்குது. இப்போது சாதாரணமான வகுத்தலையே யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம 0 3 அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? 3ன்னு தானே சொல்லுவோம். 0 0 0 1 அப்படின்னாலும் அதை 1ன்னு தானே சொல்லுவோம். அப்போ முன்னாடி 0 இருக்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? இங்கே என்ன புள்ளி இருக்குது, அந்த புள்ளியை மறந்துட்டு தானே நம்ம பெருக்க போகிறோம், பின்னாடி தானே சேர்த்த போகிறோம். அதனால் இந்த 0வை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஆன்சர் வரும்போது நம்ம அந்த 0வை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ 10ன்னு வருதுன்னு வைங்க, இல்லை 20ன்னு வருதுன்னு வைங்க. ஒரு நம்பர் இருக்குது, அதை 10ஆல் பெருக்கணும் இல்லை 20ஆல் பெருக்கணும் அப்படின்னா, இப்போது 10ஆல் இங்கே ஒரு நம்பர், இந்த நம்பர் இருக்குன்னு வைங்க, இதை நான் 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 0வை விட்டுட்டு அப்படியே 1ஆல் பெருக்கிட்டு கடைசியாக ஆன்சரில் 0வை சேர்த்திக்குவோமா? அந்த மாதிரி தான். ஓகேவா? இப்போ இங்கே புள்ளி வச்சு தசம எங்களாகவே இருந்தாலும் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி 0 வந்தாலும் அது ஒரு ஸ்டெப்பாக பெருக்கி போட வேணாம். இந்த மாதிரி இது இடையில இருந்தது நம்ம போட்டோம், ஓகே. ஆனால் இந்த முன்னாடி பின்னாடியெல்லாம் 0 வந்தது அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் அதை கடைசியில் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் அப்படியே பெருக்கி போட தேவையில்லை. ஸோ இதை ஷார்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பெருக்கலாமா? 6 9ஆல் பெருக்கணுமா? 9 6 54, 54க்கு 4 மிச்சம் 5, 5 30, 30 கூட ஒரு 5 கூட்டினா 35, மிச்சம் 3, 6 2 12, 12 ஒரு 3 15. அடுத்து 3ஆல் பெருக்கணுமா? 9 27, 27க்கு 7 மிச்சம் 2, 35 15, 15 2 17, 17க்கு 7 மிச்சம் 1. அடுத்து 3 2 6, 6 1 7. இப்போது இதை கூட்டிடலாமா? 4 7 5 கூட்டணும் அப்படின்னா 12, 12க்கு 2 மிச்சம் 1. அடுத்து இது கூட இதை கூட்டும்போது 6 6 ஒரு 7 13, 13க்கு 3 மிச்சம் 1 1 1 2 2 7 9. இந்த மாதிரி வருது. சரி, இப்போ ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இங்கே 0வையும் நம்ம விட்டுருக்கோம், புள்ளியை விட்டுருக்கோம் இல்லையா? அதை சேர்த்துலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? முன்னாடி இருந்தது அப்படின்னா, இப்போ பின்னாடி இருந்தால் தான் நம்ம ஆன்சரில் இங்கே 0. இங்கே சப்போஸ் இங்கே ஒரு 0 இருந்திருந்தது அப்படின்னா நம்ம இங்கே ஒரு 0 இருக்குது, அதனால இங்கே ஒரு 0 சேர்த்திருப்போம். இப்போ இங்கே அந்த மாதிரி இல்லை, முன்னாடி தான் இருக்குது. அப்போ ஒன்றும் மாற்ற தேவையில்லை. அப்படியே பாருங்கள். இப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? 1 2 3, இங்கே ஒரு ஸ்தானம். அப்போ மொத்தம் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி நான் இங்கே வைக்கிறேன். அப்போ முன்னாடி புள்ளி இருக்கனால நம்ம முன்னாடி ஒரு 0 சேர்த்தணும். அப்போ ஆன்சர் என்ன? 0.9324. அடுத்தது பாருங்கள். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 2 டைப்பில் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போது இங்கே சொன்ன மாதிரியே தான். இதில் பின்னாடி 0 இருக்குது. அப்போ அந்த 0வை நம்ம எடுக்காமல் அப்படியே பெருக்கிட்டு பின்னாடி சேர்த்துக்கலாமா? இப்போ பாருங்கள். இப்போ இதில் 0வை விட்டுட்டு 3ஆல் பெருக்கிக்கலாம். 3 15, 15க்கு 5 மிச்சம் 1, 1 3 3 3 1 4. சரி, இப்போ போட்டாச்சு. இப்போ இதுதான் அடுத்த ஸ்டெப்பும் இல்லை, ஓகேவா? ஒரே 3 மட்டும்தான் இருக்குது, அதனால 3ஆல் பெருக்கி அப்படியே போட்டேன். சப்போஸ் இங்கே இன்னொரு நம்பர் இருந்திருந்தால் அந்த நம்பரால் பெருக்கி நான் இங்கே போட்டு கூட்டியிருக்கணும். இப்போ இங்கே ஒரு நம்பர் தான் இருந்ததுனால அப்படியே போட்டேன். இப்போ ஆன்சரில் என்ன பண்ணணும்? இந்த 0 நம்ம விட்டாலும் பின்னாடி இருக்கனால இந்த 0வை நம்ம இங்கே ஆட் பண்ணணும். கரெக்டாக? இப்போது ஆட் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லைங்க, அதாவது பெருக்கணும் அப்படின்னா 1.15ன்னு வச்சுக்கோங்க. 15 பெருக்கல் 30 அப்படின்னா இதை நம்ம ஸ்டெப்பாக பெருக்கணும் அப்படின்னா 0 கூட பெருக்கும்போது இங்கேயும் 0, இது கூட 0வை பெருக்கும்போது அப்போ 0 ஆயிரும். அடுத்து 3 15, 15க்கு 5 மிச்சம் 1, 1 3 3 3 கூட 1 சேர்த்துனா 4. இந்த மாதிரி வரும். இப்போ கூட்டும்போது பாருங்கள், இங்கே 0 5 4ன்னு வருது. அதாவது 2 1 தானே. இந்த ஸ்டெப் இல்லாமல் நான் அப்படியே 0வை கடைசியாக சேர்த்திருக்கேன், அவ்வளோதான். இங்கே வர்ற 0வை நான் இங்கே கடைசியாக சேர்த்திருக்கேன். இப்போது 0வை சேர்த்தியாச்சு, ஓகேவா? புள்ளி வைக்கும்போது இங்கே 0 இருந்தது அப்படின்னா சேர்த்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் புள்ளி வைக்கணும். இப்போ பாருங்கள், எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? இங்கே புள்ளி இல்லவே இல்லை. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 45, 45.0. அந்த 0 புள்ளிக்கு அப்புறம் இருக்கனால அந்த 0வை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ என்னது ஆன்சர்? 45. அடுத்து 6வது. இதில் என்னது? முன்னாடி 0 இருக்குது. அப்போ இதுலேயும் 0வை விட்டுருங்க. கடைசியாக புள்ளி தள்ளி வைக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ 0வை விட்டுட்டு வெறும் 2ஆல் மட்டும் பெருக்கலாமா? 1 2 2 6 2 12, 12க்கு 2 மிச்சம் 1,
2 6, 6 கூட 1 கூட்டினா 7. சரி, இப்போ பெருக்கிட்டோம். இப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 1 2 3, 3 ஸ்தானம் தள்ளி. இங்கே 4 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 ஸ்தானம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இன்னும் 2 ஸ்தானம் நம்மளுக்கு வேணும் இல்லையா? 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆனால் இங்கே நம்மக்கிட்ட 3 ஸ்தானம் தான் இருக்குது. அப்போது இன்னும் 2 ஸ்தானம் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடி 2 0 சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5. அப்போ 5 ஸ்தானம் தள்ளி நான் இங்கே புள்ளி வச்சுட்டேன். அப்போது புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா முன்னாடி ஒரு 0 சேர்த்திக்கணும். 0.007222. அவ்வளோதான் ஆன்சர். இப்போது பெருக்கல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுத்தல் பார்க்கலாமா? இப்போது தசம எண்களின் வகுத்தல் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 1.2 4ஆல் வகுக்கணும். இப்போது பெருக்களை பொறுத்த வரைக்கும் புள்ளியை மறந்துட்டு பெருக்கிட்டு கடைசியில் போட்டுக்கலான்னு சொன்னேன்னா, ஆனால் வகுத்தலை பொறுத்த வரைக்கும் புள்ளி வச்சுட்டு தான் வகுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதில் இப்போ ஏன் புள்ளி இல்லாமல் நான் வகுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வகுக்கலாம், புள்ளி இல்லாமலும் வகுக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு அதாவது வகுத்துட்டு அதுக்கப்புறம் புள்ளி வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக நீங்கள் போட்ட மாதிரி இருக்கும். அது தேவையில்லாமல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ புள்ளி வச்சுட்டு வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் வகுத்து காட்டுறேன். 1.2 4ஆல் வகுக்கணுமா? நான் இங்கே போடலாமா? 1.2 நான் 4ஆல் வகுக்கணும். இப்போ பாருங்கள், இதுவும் எப்பவும் போடுற வகுத்தல் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பர் எடுப்போம். அதுக்குள்ளே இந்த நம்பர் அடங்கலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரை சேர்த்துவோமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? 1 இருக்குது. 1ங்கிறதுல 4 அடங்குமா? அடங்காது. அப்போ என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிற நம்பரை சேர்த்தணும். இப்போது சரி, 1ல் 4 அடங்கலை. அப்போ பக்கத்து நம்பர் எனக்கு வேணும். சரி, சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனால் பாருங்கள், இடையில புள்ளி இருக்குது. அப்போது அடுத்த நம்பரை நான் சேர்த்தணும் அப்படின்னு இங்கே புள்ளி இருக்கு இல்லையா? அப்போ நான் புள்ளி வச்சுக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சுது. சரியா? அதாவது இந்த நம்பரில் இது அடங்கலை, அதனால் எனக்கு பக்கத்து நம்பர் வேணும் அப்படின்னா இடையில புள்ளி இருக்குது. அப்போ அந்த புள்ளியை நான் மேலே வச்சுட்டேன். இப்போ வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த நம்பரை நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். சேர்த்து என்னென்னு எடுக்கலாம்? 12ன்னு வருமா? 12ல் எத்தனை 4 இருக்குது? 3 12. அப்போ 12 12 போச்சுன்னா 0. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ இங்கே புள்ளி 3 இருக்குது. அப்போ என்னென்னு புள்ளி முன்னாடி இருந்ததுன்னு அப்படின்னா முன்னாடி 0 போடுவோமா? அப்போ 0.3. அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாதிரி புள்ளி வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். 15.69 நான் என்ன பண்ணணும்? 3ஆல் வகுக்கணும். ஓகேவா? இப்போ வகுக்கலாமா? ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிறோம். 1ல் 3ங்கிறது அடங்காது. அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுக்கலாம். 15. இங்கே புள்ளி இல்லை, அதனால் நான் புள்ளி வைக்கல. இங்கே புள்ளி இருந்தது இடையில, அதனால் புள்ளி வச்சேன். இப்போ 15ல் 3ங்கிறது எத்தனை தடவை வரும்? 5 தடவை வருமா? 3 15. இப்போ 15லேருந்து 15 போயிடுச்சு அப்படின்னா 0. இப்போ புள்ளி இருக்குது. அடுத்த நம்பர் நம்ம எடுக்கணும். இங்கே அடுத்த நம்பர் இறக்கணும் அப்படின்னா இடையில புள்ளி இருக்குது, அதனால நான் புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த நம்பர் இறக்கலாமா? 6. 6ல் எத்தனை 3 இருக்குது? 2 3 6. இப்போ 6ல் 6 போச்சுன்னா 0. இப்போ அடுத்த நம்பர் இறக்கலாமா? 9. 9ல் எத்தனை 3 இருக்குது? 3 9. இப்போ 0. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன? 5.23. இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள். ஏதாவது ரெண்டுமே புள்ளியில் இருக்கிற மாதிரி நான் இங்கே இது மட்டும் புள்ளியில், ஒரு நம்பர் மட்டும் புள்ளியில், ஒரு நம்பர் அப்படியே முழு எண்ணாக கொடுத்துருந்தேன். இப்போ இங்கே என்ன அப்படின்னா ரெண்டுமே புள்ளியில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எப்படி போடலான்னு பாருங்கள். ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? வகுக்கணும் அப்படின்னா 1.2 0.4 வகுக்கணும். ஓகேவா? 1.2 0.4 வகுக்கணும். இதை நான் இப்போ பை போட்டு எழுதிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா நம்ம வகுக்கணும்னா கீழே பகுதியில் புள்ளி இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ மேலெல்லாம் புள்ளி இல்லை, கீழே. இதை எப்படி எழுதுவோம்? 1.2/4ன்னு எழுதலாமா? இதையும் 15.69/3ன்னு எழுதலாமா? இதில் பாருங்கள், இதில் எல்லாம் பகுதியில் புள்ளி இல்லை. அப்போ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நம்மளால் வகுக்க முடியும். அப்போது இப்போ இங்கே புள்ளி இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புள்ளியை நான் போக வைக்கணும். எப்படி போக வைக்கலாம்? இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது நம்பர்ஸை 10 100 1000ஆல் வகுத்தா எப்படி மாறும், அதையே பெருக்குனா எப்படி மாறும்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அதில் இந்த புள்ளி நம்மளுக்கு இங்கே வெளியே வரணும், இந்த சைடு வரணும் இல்லையா? அப்போ புள்ளி இந்த சைடு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ ஒரு 0 இருக்கிற நம்பரால் பெருக்கணும். ஓகேவா? அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இப்போ 0.4ங்கிறது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி உள்ளே இருக்குது. அப்போ அந்த புள்ளியை நான் இந்த சைடு வெளியே எடுத்துடணும். எனக்கு நம்பராக மட்டும்தான் கீழே வேணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 0 இருக்குது, ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது, ஒரு 0 இருக்கிற நம்பரால் நான் பெருக்கிறேன். அப்போ மதிப்பு மாறாமல் இருக்கணும் இல்லையா? கீழே மட்டும் பெருக்கலாமா? பெருக்கக்கூடாது. அப்போது அதே நம்பரால் நான் மேலேயும் பெருக்கிறேன். இவ்வளோதான். இதை பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வகுத்து போட்டுடலாம்.
இப்போ 10ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கணுமா? இப்போ பாருங்கள் 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி இந்த சைடு வருமா? அதாவது வகுத்தல் அப்படின்னா புள்ளி இப்படி போகும், பெருக்கல் அப்படின்னா இந்த சைடு வரும். அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது 10 ஒரு டிஜிட் தள்ளி இந்த சைடு வரும் புள்ளி. அப்போது வெளியே வந்துருமா? புள்ளி இங்கே வந்துருமா? அப்போ வெளியே வந்துடும். அப்போ என்ன இருக்கும்? வெறும் நம்பர் மட்டும் இருக்கும். கீழே அதே மாதிரி பாருங்கள், ஒரு டிஜிட் இருக்கிற ஒரு 0 இருக்கிற நம்பரால் பெருக்கியிருக்கோம். அப்போ புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி வெளியே வந்துருச்சு அப்படின்னா 0-4ன்னு வரும். 0-4ன்னா என்ன அர்த்தம்? 4ன்னு தானே அர்த்தம். இப்போ பாருங்கள், இதை வகுக்கலாம் இல்லை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னாலும் கேன்சல் பண்ணலாம். நான் இங்கே கேன்சல் பண்ணியே போட்டுறேன். 1 நாள் 4 3 12. அப்போ ஆன்சர் என்ன? 3. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 4வது கணக்கு. இதே மாதிரி நான் புள்ளியில் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், போடும்போது சொல்கிறேன். இப்போ இது என்னென்னு இருக்குது? 15.69. இதை என்ன பண்ணணும்? 0.3ஆல் வகுக்கணும். அதாவது இந்த மாதிரி ரெண்டுமே புள்ளியில் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பை போட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த ஸ்டெப் போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், கீழே ஃபஸ்ட்டு புள்ளி இருக்கக்கூடாதா? புள்ளி இருக்கக்கூடாது. அப்போ அந்த புள்ளி எடுக்கணும் அப்படின்னா இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது. அப்போது ஒரு 0 இருக்கிற நம்பரால் பெருக்கணும். ஒரு 0 இருக்கிற நம்பர் அப்படின்னா 10 தானே ஒரு 0 இருக்குது. ஒரு 0 இருக்கிற நம்பரால் பெருக்கிறேன். இப்போ மதிப்பு மாறாமல் இருக்க வேண்டி நான் மேலேயும் ஒரு 0 இருக்கிற நம்பரால் பெருக்கிறேன். இப்போ பெருக்கினா அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், ஒரு 0வால் பெருக்குனா புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி இந்த சைடு வருமா? அப்போ வந்தது அப்படின்னு இது என்னென்னாகும்? இங்கே இருக்கிற புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே வருமா? அப்போது 6க்கு இந்த சைடில் புள்ளி வரும். இப்போ 9 கீழே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும்போது இப்போ வெளியே வந்துடும். அப்போது 0.3ன்னு வரும், அதாவது 3. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வகுக்கலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணியும் போட்டுடலாம் ஈஸியாக. அதாவது 3ஆல் வகுப்படுற நம்பராக தான் கொடுத்துருக்கேன். இதை நம்ம கேன்சல் பண்ணியும் போட்டுடலாம், இல்லை அப்படின்னா வகுத்து போட்டுடலாம். எப்படி போடலாம்? வகுத்தி நான் சொல்லி கட்டிட்டா இதே மாதிரி தான், அதே நம்பர் தான் மேலே கொடுத்துருக்குது, புள்ளி மட்டும்தான் மாறுது பாருங்கள். 156.9 3ஆல் வகுக்கணுமா? இப்போ ஃபஸ்ட்டு 15 எடுத்துக்குவோமா? 3 15 கழிச்சா 0. அடுத்து 6 நான் கீழே இருக்கிறேன். 2 3 6. அடுத்து புள்ளி இருக்குது, அதனால் நான் புள்ளி வச்சுட்டு அடுத்து 9 நான் கீழே இருக்கிறேன். 3 9. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? புள்ளி மட்டும் மாறி வந்திருக்கு. 52.3. அடுத்தது லாஸ்ட்டாக ஒரே ஒரு கணக்கு பார்த்துடலாமா? இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், அது என்னன்னு போடும்போது பார்க்கலாம் பாருங்கள். இப்போ 5வது கணக்கு. இது எப்படி? ரெண்டுமே புள்ளியில் இருக்குது, அதனால் நான் பை போட்டு எழுதிடுறேன். 76.32 பை 0.002. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? கீழே நம்மளுக்கு புள்ளி இருக்கக்கூடாது. அப்போ அந்த புள்ளியை நான் எடுக்கணும். புள்ளி எடுக்கணும் அப்படின்னா இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? 1 2 3 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ 3 0 இருக்கிற நம்பரால் நான் கீழே பெருக்கணும். அந்த புள்ளியை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நான் 1000ஆல் பெருக்கணும். அப்போ மதிப்பு மாறாமல் இருக்க வேண்டிய நான் மேலேயும் அதே 1000ஆல் பெருக்க போகிறேன். இப்போ பெருக்குனா மேலே என்ன ஆகும்னு பாருங்கள். இங்கே இந்த 2 0க்கு புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி வெளியே வருதுன்னு வைங்க. 1 2 இந்த 2 0க்கு புள்ளி வெளியே வந்துடும், அப்படி தானே? அப்போ இது என்னென்னாகும்? இந்த முழு நம்பராக மாறிடுமா? இந்த 2 0வால் பெருக்கும் போதே இது முழு நம்பராக மாறிடுது. அப்போ மிச்சம் ஒரு 0 இருக்கு இல்லையா? முழு நம்பராக மாறிடுச்சு அப்படின்னா 7632 இருக்கும். அதை 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு 0 சேருமா? அவ்வளோதான். இந்த 10ஆல் பெருக்கும்போது இந்த 0 இங்கே நான் 0 சேர்த்திக்கிறேன். அடுத்து கீழே பாருங்கள், கீழே 1000ஆல் நம்ம பெருக்கிறோம். பெருக்கும்போது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வெளியே வருமா? 1 2 3 ஸ்தானம் தள்ளி வரும்போது இது வெறும் நம்பரா, அதாவது 0002ன்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை முன்னாடி எத்தனை 0 இருந்தாலும் அந்த நம்பர் மட்டும்தானே நம்ம எடுத்துக்குவோம். அப்போ 2 0000 எத்தனை 0 போட்டு ஒரு நம்பர் போட்டாலும் அந்த நம்பர் மட்டும்தானே. அப்போது 2 நான் போட்டாச்சு. இப்போது என்ன பண்ணணும்? வகுக்கணுமா? வகுக்கில் பாருங்கள், இதை அப்படியே கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இப்படியே கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை வகுக்கலாம் அப்படிங்கிறவங்க வகுத்து போடுங்க. நான் வகுத்தே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2ஆல் வகுக்கணுமா? ஃபஸ்ட்டு 7. 7ல் எத்தனை 2 இருக்குது? 3 2 6 தான் வரும். அப்போ மிச்சம் 1 இருக்குது. அடுத்த நம்பர் நான் கீழே இருக்கிற 6. இப்போ 16ன்னு ஆயிடுச்சு இந்த ரெண்டும் சேர்ந்து. இப்போ 8 2 16. இப்போ மிச்சம் இங்கே எதுவும் இல்லை. அடுத்து 3 நான் கீழே இருக்கிறேன். 3ல் எத்தனை 2 இருக்குது? 1 2 2. அடுத்து இதுலேருந்து இதை கழிச்சோம் 1ன்னு வரும். இப்போ அடுத்த நம்பர் நான் கீழே இருக்கிறேன் 12. 12ல் 6 2 12. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ 12லேருந்து 12 போச்சு அப்படின்னா 0. அடுத்த நம்பர் நம்ம கீழே இறக்கலாமா? இறக்குனா இங்கே 0 தான் இருக்குது. இப்போ 0. இதோட ஆன்சர் முடிஞ்சதா? இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லை, நம்மளுக்கு ஆன்சர் 0ன்னு வந்துருச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். இப்போது இங்கே, அதாவது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன், இதுலனா வகுத்தல்ல. ஓகேவா?
பெருக்கல் வகுத்தலுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எந்தெந்த டைப்லையெல்லாம் பெருக்கல் இருக்குது, எந்தெந்த டைப்லையெல்லாம் வகுத்தல் இருக்குது அப்படின்னு. அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். இப்போது இங்கே கொஸ்டின் இருக்கிற ஜீரோவே நம்மளுக்கு ஆன்சராக வந்தது அப்படின்னா நம்ம இங்கே ஒரு 0 சேர்த்துணும். ஓகேவா? இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். இப்போது இந்த 0வே நம்மளுக்கு ஆன்சராக வந்திருக்கு. அதனால நான் மேலே ஒரு 0 சேர்த்திட்டேன். அப்போ ஆன்சர், இதுக்கான ஆன்சர் இதுதான். அவ்வளோதான். தசம எண்களோட பெருக்கல் வகுத்தல் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.